ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுவகாகோ கிச்சன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் பாலப்பம் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். 4 கப்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் 4 கப்ஸ் எடுத்துருக்கிறேன். மற்றது இது சோறு, 1 கப் சோறு எடுத்து வச்சுக்கிறேன். இது தேங்காய், திருவின தேங்காய் நான் ஒரு தேங்காயில் 3/4 தேங்காய் எடுத்தேன். நான் அது கறியெல்லாம் திருவாமல் உள்ளுக்க வெள்ளையாக இருக்கிற பக்கம் மாத்திரம் திருவி எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் 3 கப் வந்தது. மற்றது அந்த தேங்காயிலிருந்து வந்த இளநீ எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வச்சிருக்கிறேன். மற்றது ஈஸ்ட் நான் 1 டீஸ்பூன் பாவிக்க போகிறேன். முதல் ஈஸ்ட்டை கரைச்சி வைக்க போகிறேன். நான் ஈஸ்ட்டை கரைக்க போகிறேன். இந்த சுகருக்குள்ளே தான் இந்த ஈஸ்ட்டை போட போகிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுக்கிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டுக்கு இது லூக் வார்ம் வாட்டர், கையால் சொட்டா சுடுற அளவு சாரையான சூட்டோட அந்த வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் விட்டால் காணும். 1/2 கப் விட்டு கரைக்க போகிறேன். நான் இப்போ இந்த ஈஸ்ட்டை நல்ல வடிவாக கரைச்சி ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன், மூடி வைக்க போகிறேன். ஈஸ்ட் நல்ல ஈஸ்ட்டாக இருக்க வேணும். எல்லாத்துக்கு ஈஸ்ட்டு போன ஈஸ்ட் அதுகள் பாதிக்கக்கூடாது. இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே மூடி வைக்க போகிறேன். இனி நான் இந்த மாவை அரைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறேன். இந்த அரிசியை நான் இளநீரையும் விட்டு தண்ணியும் விட்டு அரைக்க போகிறேன். நல்லா அரைக்க வேணும். இளநீரை விடணும், விட்டுட்டு தண்ணியை விடலாம். நல்லா அரைப்பட வேணும். ஓகே, இப்போ நான் ஒரு அரைச்சிட்டேன். நல்ல பட்டு போல் அரைப்பட வேணும். தண்ணி இந்த இப்படி பதத்துக்கு இருக்க வேணும். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை விடுங்க. தண்ணி அளவாக சொல்ல இல்லாது. அடுத்த விஷயத்தை போட்டு அரைப்போம். முதல் அரிசியை தண்ணியை போட்டுட்டு அரைச்சா அரிசி டக்கண்டு அரைப்பட்டா பிறகு மிச்சத்தை போடுறது ஈஸியாக அரைப்படும். முதல் அரிசி போட்டு தண்ணியை போடாமல் அரைச்சி போட்டு பிறகு மிச்சங்களை போட்டு அரைச்சா ஈஸியாக வரும். அரிசியை போட்டேன்னா நீ எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி விட்டால் சரி. சேர்த்து அரைச்சா சரி. ஈஸ்ட்டும் தேங்காய் இளநியையும் விட வேணும். நான் இளநி விட்டுட்டேன். இன்னும் ஈஸ்ட் கொஞ்சம் நேரம் இருக்க வேணும். என்றபடியாக இன்னும் ஈஸ்ட் விட இல்லை. அப்புறம் ஈஸ்டையும் விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் இப்படியே அரைச்சி எடுக்க வேணும். நான் செகண்ட் டைம் இதை அடித்து எடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டேன். நல்லா சொல்ல மறந்துட்டேன். இந்த நான் அரிசி 6-7 hours தான் நான் இதை கழுவி ஊற வச்சு ஊற வச்சு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். மினிமம் 5 to 6 மணிக்கு ஊற வேணும்.
ஊற விடுத்து தான் எடுக்க வேணும். நான் முதல் சொல்ல மறந்துட்டேன். மிச்சத்தை நான் போட போகிறேன். இப்போ ஈஸ்ட் வந்து சரியாக வந்துட்டுது. இப்போ ஈஸ்டையும் போட்டு அடிக்க போகிறேன். முதல் அரிசியை கொஞ்சமாக அடிக்க டைம் எடுக்கும். அதனால தான் நான் தனியாக அரிசியை போட்டு அடித்து முடிச்சுட்டேன். இதுதான் கடைசியில் இருக்கிறத போட்டு இந்த ஈஸ்டையும் விட்டு அடிக்க போகிறேன். இல்லை நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறபடியாக இப்போ இதுக்குள்ளே விடுறேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணப்பேன் எல்லாத்தையும் போட்டு ஒன்று அடிக்கிறேன். ஓகே, நான் இப்போ எல்லாம் அடித்து முடிச்சுட்டேன். எல்லாம் ஈஸ்ட் போட்டேன்னா இளநீ விட்டு எல்லாம் விட்டு அடித்து விட்டுட்டேன். ஆக தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடிக்க வேணும். தண்ணி கூடக்கூடாது. மற்றது ஈஸ்ட் வந்து மினிமம் 5 minutes ஆகுதான் கொஞ்சம் பண்ணால் விட வேணும். கொஞ்சம் பொங்கி விட வேணும். பாருங்க, இந்த பதத்தில் அடித்து வைக்க வேணும். இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் சிலதுக்குள்ளே ஈஸ்ட் விட்டேன்னா சிலது இளநீ விட்டேன்னா அப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஓவர் நைட்டுக்கு அட்லீஸ்ட் 8 hours இதை அப்படியே குளிக்க வைக்க போகிறேன். இந்த பதத்தில் இருக்க வேணும். இதை நான் குளிக்க வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டு எப்பயும் சட்டி பெரிய டிஷ்ஷாக தான் எடுத்து வைக்க வேணும். பொங்கி சில வேளை வெளியே தட்டி போடும். ஆனபடியாக மாவு கணக்கு பெரிய சட்டிக்குள்ளே ஊற்றி வைக்க வேணும். ஓகே, இப்போ இது 6 hours ஆகிட்டுது. நல்லா பொங்கி வந்திருக்குது. நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்குது. 6 hours இப்படி வந்திருக்குது. அது எவ்வளோ வெள்ளையாக இருக்கண்டு. இந்த தேங்காய் பூ எல்லாம் இந்த கரையாக திருவக்கூடாது. வெள்ளை அரிசியும் நல்ல வெள்ளையாக பால் போல் இருக்குது. இதுக்கு இது நான் இந்த மாவுக்கு சால்ட்டும் சுகரும் போட வேணும். உப்பும் சீனியும் போட்டால் சரி. அப்பம் மாவுக்கு இதுக்கு உப்பு வந்து நான் ஒரு 1 teaspoon போட போகிறேன். சால்ட் போட்டுக்கிறேன். அதுபோல் சுகர் வந்து நான் ஆல்ரெடி 2 tablespoon வந்து ஈஸ்ட் கரைக்க போட்டேன். நான் இப்போ இதில் ஒரு 4 tablespoon இன்னொரு 4 tablespoon போட போகிறோம். எல்லாமே 6 tablespoon சுகர் போட்டுக்கிறேன் வளர்த்துக்கு. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட வேணும். இதை வச்சுட்டு பால் எடுத்து நான் எப்படி சுடுறான்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அப்பத்துக்கு மா ரெடி ஆகிடுது. சரியாக 6 hours நல்ல வடிவாக புளிச்சு வந்திருக்குமா. இப்போ நான் வந்து பால் எடுக்க போகிறேன். பால் வந்து இங்கே தேங்காயை திருவியும் பால் புளியலாம். முதல் பால் எடுக்க வேணும் கட்டியாக. நான் வந்து இன்றைக்கு டின் தான் எடுக்கிறேன். இந்த அரோடி கோகோனட் மில்க் அதை எடுத்து டின் அந்த வழியை நான் ஒருக்கா காய்ச்ச போகிறேன். காய்ச்ச வேணுமென்று இல்லை, நான் ஒருக்கா காய்ச்சிட்டு எடுக்க போகிறேன். இதில் நான் 2 டின் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அளவாக ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாவீங்க. நான் இன்றைக்கு 2 டின் எடுக்கிறேன். இதுக்கு வந்து சுகர் போட போகிறேன். ஒரு டின்னுக்கு நான் 2 tablespoon சுகர் போட போகிறேன். சுகர் வந்து ஒரு டின்னுக்கு 2 tablespoon போடுறேன். 2 டின் அண்டபடியாக 4 tablespoon போட போகிறேன்.
முக்காடையாக காய்ச்சி போட்டு நான் இந்த அப்பத்துக்கு விட போகிறேன். இதுதான் காய்ச்ச வேணுமெண்டு இல்லை, நான் காய்ச்சிட்டு எடுக்கிறேன். நான் கொஞ்சம் வாசமாக இருக்குமென்றதுக்காக. நீங்கள் தேங்காய் பால் பாவிக்கிறேன்னா பாவிங்க. ஓகே, இப்போ பால் வந்து நிப்பாட்டிட்டேன். இதுக்கு நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து போடுறேன். சும்மா ஒரு சொட்டு இனிப்பு சாப்பிட்றதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுருக்குறேன். நீங்கள் போடுறதுன்னா போடுங்க, போடாது இதெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் அப்பத்தை சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பதத்தில் இருக்கவனு நான் இப்போ விட போகிறேன். போட்டுட்டு சுத்தம் நல்லா இப்போ நான் பால் விட போகிறேன். இதுக்குள்ள பாலை விட்டுட்டு ஊறிடுவோம். அதுக்கு வடிவாக நிற்காத அதில் தான் எனக்கு பிரச்சனை. இது இப்போ வெந்துட்டுது. இதை நான் எடுக்க போகிறேன். வடிவாக வந்திருக்கு அப்பம். ஓகே, இது அதிகமாக வெந்துட்டது. நான் எடுக்க போகிறேன். கையாலேயே எடுக்கலாம். இது வந்திருக்கிறப்ப மற்றதை போட போகிறேன். இப்போ வந்து இந்த அப்பம் நல்ல வடிவை வந்திருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்க. நல்ல கிறிஸ்பியாக நல்ல வடிவாக வந்திருக்குது. எனக்கு பாருங்க.